என்னைக்கா இதை யோசிச்சு பாத்துறீங்களா? நம்ம தலைவன் அயன்மேனோட சூட்டை மட்டும் எந்த டெலிகைனசிஸ் கேரக்டரா இருக்கட்டும், சைக்கிக் கேரக்டரா இருக்கட்டும், எவனுமே கண்ட்ரோல் பண்ண மாதிரியே காட்டல. ஐயா, முக்கியமா ஒரு ஊரையே வளைச்சு பாக்கெட்ல போட்டுற நம்ம வாண்டா பிரியமா கூட அயன்மேனோட சூட்டை கண்ட்ரோல் பண்ணிருக்க மாட்டாங்க. அது எப்படின்னு யோசிக்கும் போது தான் அயன்மேனா உண்மையிலேயே பெரிய மட்டகிதான்டா அப்படின்னு யோசிக்க தோணுது. முதல் மேட்ரு கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் படத்துக்கு நம்ம தாவி போய் பார்த்தோம்னா அங்க நம்ம வாண்டா பிரியமாவோட ஒரு காரை தூக்கி அயன்மேன் மேல போட்டு டமால் டெமியில் அடிக்க முடியுது. அதுக்கு உதவ அயன்மேனோட சூட்டை எப்படி தூக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அவங்களால அந்த இடத்துல முடியாது. இவங்க மட்டும் தான் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு கேட்டா கிடையாது. அதுக்கு நம்ம இன்ஃபினிட்டி வார் இடத்துக்கு ஓந்து போய் பார்த்தோம்னா அங்க நம்ம எபோனிமா மாமா அவரை சுத்தி இருக்கிற எல்லா பொருளையும் தெளிக்கணி வச்சு அப்படி இப்படின்னு மாத்தி எல்லாமே சூட விட்டுட்டு இருக்கும்போது அயன்மேனோட சூட்டை மட்டும் பறக்க விட்டுருக்க மாட்டாரு. அதுக்கு பதிலாக ஒரு கான்ஃபிடன்ட்டோடு சேர்ந்து தான் அவன் இடத்தோட பறக்க விடுவாரு. இவங்க ரெண்டு பேராலே முடியல. இதுக்கு என்னதான் காரணம் நம்ம யோசிச்சோம்னா அயன்மேனோட அட்வான்ஸ் டெக்னாலஜியும் அவர் யூஸ் பண்ணிருக்கிற நானோ டெக்னாலஜி தான் காரணம். ஏன்னா அதால மேக்னெட்டிக் மேனிபுலேஷன் அப்படின்ற ஒரு மேட்டரை பண்ண முடியும். அதனால எந்த பொம்மை நினைச்சாலும் அயன்மேன் சூட்டை தட்டுக்கவே முடியாது. எவன் கண்ட்ரோல் பண்ண நினைச்சாலும் அவனுக்கு நாம என்னதான் அவன் பெரிய இரும்பு மனிதனாவே இருந்தாலும் இரும்ப கண்ட்ரோல் பண்றவனால கூட அண்ணனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அண்ணன் அன்கண்ட்ரோலபிள் பீஸ்டா. பண்டால போறேன் ஒன்ன போறேன்டா.